அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். தற்போது வரை போலீசாரின் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது? பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் சொல்லப்படுவது என்ன? இது பற்றிய முழு விவரம். வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல நேற்று முன்தினம் இரவு ஒரு மாணவரும் மாணவியும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில ஒரு நபர், அதாவது வெளி நபர், இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய நபர் அல்ல, அதே போல ஹாஸ்டல் இருக்கக்கூடிய நபரும் கிடையாது, ஒரு வெளி நபர் உள்ளே அத்துமீறி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளே அந்த மாணவனை, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு மாணவனை அடித்து, அதன் பிறகு அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த அவருடைய ஒரு மாணவிய தோழியும் சொல்லக்கூடிய அவருடைய அந்த மாணவியையும் உடனடியாக பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் இது அவருடைய கண் முன்னே நடந்ததாக அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் நேற்று இந்த புகாரானது வந்திருக்கிறது. அதாவது, என் கண் முன்னே என்னுடைய தோழியை ஒரு நபர் அத்துமீறி வளாகத்திற்குள்ளே நேற்று முன்தினம் இரவு நான் அமர்ந்திருந்த போது என்னை அடித்து என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கோட்டூர்புரம் போலீசார் தற்போது இந்த மாணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில 64 BNS ஆக்ட், அதாவது பாலியல் பலாத்காரம், இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தொடர்ந்து போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் இதை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதில் முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கணும்னா, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே எப்படி அந்த நபர் அத்துமீறி உள்ளே வந்திருப்பார்? அதாவது அவர் மாணவனோ, அந்த உள்ளே வந்த நபர் மர்ம நபர் மாணவனோ, அந்த ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய நபரும் கிடையாது, தங்கி படிக்கக்கூடிய நபரும் கிடையாது. வெளியில் இருந்து ஒருவர், அதுவும் இரவு நேரத்துல எப்படி உள்ள ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த மாணவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில 64 BNS ஆக்ட் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோட்டூர்புரம் போலீசாரால். தொடர்ந்து கோட்டூர்புரம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.